வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான விஷயம் இந்த கல்விக் கொள்கையை பற்றி பேசும்போது ஏற்கனவே முதல் வீடியோ முடிஞ்சிச்சு. இது ரெண்டாவது பதிவுனால இப்போ இதில் ஒரு விஷயத்தை பேசுவோம். என்ன விஷயம்? போனதில் மொழியை பற்றி பேசணும். மொழியினால தான் நம்ம இதை ஏற்றுக்கலையா? இப்போ சிலபஸ் எடுத்துக்குவோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளே பல்வேறு சிலபஸ் இருந்துச்சு. என்னது மெட்ரிகுலேஷன் ஒன்று இருந்துச்சு, ஆங்கிலோ இண்டியன் இருந்துச்சு, சிபிஎஸ்சி இருந்துச்சு, அப்புறம் தமிழ் ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு மாநில கல்வி திட்டம், இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில் நம்ம வேண்டாமா அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்குது. ஏன் மத்திய கல்விக் கொள்கையை நம்ம எதுக்கிறோம்? நம்ம மாநிலத்தில் மொத்தமாக சமச்சீர் கல்வி கொண்டுட்டு வந்துட்டோம். ஒரே பாடத்திட்டம் அப்படின்ட்டு, ஒரே புத்தகம், ஒரே பாடத்திட்டம், ஒரே ப்ரெஸ்ஸு, ஒரே பிரிண்டிங் எல்லாம் கொண்டுட்டு வந்தோம். சரி, இப்போ எல்லோரும் ஒரே மாரி தான் பாடணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது யாரும் முன்ன பின்ன ஓடிடக்கூடாது, எல்லாம் கோடை பிடிச்சிட்டு சமமாக ஓடணும். சரி, சமச்சீர் கல்வி. ஒரு கோட்டை திரையில ஓடும்போது ஒருத்த முன்னாடி போனால் அடுத்த யார் முதல்ல போகிறாங்களோ அவங்க போகிறாங்க, அப்படியெல்லாம் போகக்கூடாது. எல்லோரும் ஒரு பாயிண்ட்டை ரீச் ஆகணும். அப்புறம் எல்லோரும் அடுத்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகணும். அடுத்த பாயிண்ட், இதுதான் இந்த புதிய சமச்சீர் கல்வி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கரெக்டு. இப்போ இதில் நம்ம எதுக்கு நம்ம மொழியை பேசும்போது என்ன சொல்கிறோம்? ஹிந்தி தேவையா தேவையில்லையா அப்படின்னு பேசுகிறோம். ஹிந்தி தேவைங்கிறதுக்கு என்ன சொல்ல வரோம்? நம்ம உலக மொழி நமக்கு இங்கிலீஷ் தெரியும், அப்புறம் ஹிந்தி எதுக்கு தனியாக? பெரிய பொண்ணுக்கு ஒரு ஓட்டை, சின்ன பொண்ணுக்கு ஒரு ஓட்டையா? ஏன் பெரிய போகிற ஓட்டையிலேயே சின்ன பொண்ணை போக முடியாதுங்கிறான். அதாவது இவங்க படித்த இன்டர்நேஷ்னல் மொழியான இங்கிலீஷை வச்சுக்கிட்டு ஏன் இந்தியா முழுக்கவும் பேச முடியாது? உலகம் முழுக்க நாங்கள் போவோம் அப்படிமா. கரெக்டு தான், உலகம் முழுக்க போவீங்க. அப்போ உலகம் முழுக்க போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு கல்வி திட்டம் தேவைப்படுது. கல்வி திட்டம் அதேமாதிரி தேவைப்படும் இல்லை? அப்போ இந்தியா முழுக்க என்ன கல்வி திட்டம் இருக்குது? சிபிஎஸ்சி இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஸ்டேட் போர்டு இருந்துச்சு, அப்புறம் சென்ட்ரல் போர்டு இருக்குது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் போர்டு ஒன்று இருக்குது. சரி, நம்ம ஏன் உள்ளூரில் சிபிஎஸ்சி வச்சுக்கிட்டு ஸ்டேட் போர்டை வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க போகிறதுக்கான ஒரு கல்விக் கொள்கை இருக்குது இல்லை? அதாவது இன்டர்நேஷ்னல் போர்டு அதே நடைமுறைப்படுத்திட்டா நமக்கு எதுக்கு தனியாக சிபிஎஸ்சி? உலகம் முழுக்க இருக்கிற அந்த உலகம் முழுக்க இருக்கிற சிலபஸை நம்மளும் கொண்டுட்டு வந்துடலாமே. ஏன்னா இங்கிலீஷை உலக மொழியை கொண்டுட்டு வந்தோம், உலகம் முழுக்க இருக்கிற சிலபஸை கொண்டுட்டு வந்துடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே போவோம். இப்போ சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு, இப்போ இந்த ரெண்டில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றே தான் இருக்கணுங்கிறோம். ஏன்? தமிழ்நாட்டில் வேறு இருக்கக்கூடாது. ஒரு ஆங்கிலோ இண்டியன் அவங்களுக்கு வேண்டியதை வச்சுக்கக்கூடாது. ஒரு மெட்ரிகுலேஷன் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க நிறைய, அதாவது இதில் 5 பாடப்புத்தகம் இருந்துச்சுன்னா அதில் 12 பாடப்புத்தகம் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் புத்திசாலி மாணவர்கள், கூடுதலாக புத்திசாலியாக இருக்கிறவங்க தான் அவ்வளோ சிலபஸ் படிக்க முடியும். மெட்ரிகுலேஷன் சிலபஸுங்கிறது சிபிஎஸ்சியை விட கூடுதல் பாடத்திட்டமாக தான் இருந்துச்சு. மெட்ரிகுலேஷன் கஷ்டம், சிபிஎஸ்சி கம்மி தான். ஏன்னா சிபிஎஸ்சிங்கிறது என்னென்னா, ஒரு பாடத்திட்டம் தயாரிக்கும் போது நம்ம வளர்ச்சி அடைந்த மாநிலம், இன்னொன்று வளர்ச்சி குறைந்த மாநிலம் இருக்கும். கல்வி அறிவில் குறைந்த மாணவன், அவனுக்கு பொதுவான ஒரு பாடத்திட்டம் தான் இருக்கும். அப்புறம் பிலோ ஆவரேஜ் தான், அல்லது ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். ஆனால் இங்கே ஒரே சிலபஸில் மாநில கல்வி திட்டத்தை விட மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டம் அதிகம் அப்படின்னா படிக்கிற பாடமும் அதிகம், பாடத்திட்டமும் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு. சிபிஎஸ்சி விடமும் உண்மையாகவே கடினமான பாடத்திட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தியரிட்டிக்கலாக அதிகமாக இருப்பாங்க, அவங்க ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மெட்ரிகுலேஷனுங்கிறது ஒரு கடினமான பாடத்திட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது படிக்க முடிஞ்சவங்களால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கும் இருந்துச்சு. சரி, அப்போ நல்லா படிக்கிறவங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் வேண்டாம். இப்போ மொழிவாரி அவங்கவுங்க பாடத்திட்டத்தை வச்சுக்கவும் அதுவும் கூடாது. ஆங்கிலோ இண்டியன் போன்ற மைனாரிட்டிகள் வச்சுக்குவோம் அதுவும் கூடாது. நீ தமிழ்நாட்டுக்குள்ளே பிறந்துட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான். இங்கே ப்ரெட்டு பிரியாணி சோறுன்னு சாப்பிடக்கூடாது, எல்லாம் சோறு தான் சாப்பிடணும். சரி, சமச்சீர் கல்வி அப்படின்னு அவனுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு பிடிச்ச கல்வியை கற்கக்கூடாது. நாங்கள் சொல்கிற சாப்பாடு தான் சத்துணவு மாதிரி, யூனிஃபார்ம் சாப்பாடு அந்த மாதிரி தான். அந்த யூனிஃபார்ம் சிலபஸ் யூனிஃபார்ம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரி, சமச்சீர் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன சிந்திக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே வெவ்வேறு சிலபஸ் கூடாது, அது வேறு பொது தேர்வு நடத்துறதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ ஒரு டிஎன்பிசி நடத்துகிறாங்க, தமிழ்நாடு அரசு வேலைக்கு நடத்துகிறாங்க. அப்போ ஒவ்வொரு சிலபஸுக்காக ஒரு பாடத்திட்டத்தையோ ஒரு கொஸ்டின் பேப்பரையோ தயாரிக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் படித்தவொன்னே வெவ்வேறு விஷயத்தை படிச்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு பொதுவான வேலைக்கு உகந்ததாக இருக்க மாட்டாங்க. இப்படி எதையோ சிந்திக்கலாம்.
அல்லது வந்துட்டு எல்லாருக்கும் சலுகையில் மினிமம் இவ்வளோ படித்தா போதும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். அல்லது ஆளுக்கு ஒரு பாடத்திட்டம் வச்சுருந்தா அரசு பொதுவான விஷயம் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பொதுவான சில விஷயங்களை சொல்லித்தர விரும்பும். அது தேசப்பற்றா இருக்கலாம், அல்லது பொதுவான விதிமுறைகளாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அதை ஒவ்வொருத்தரும் எல்லோரும் சொல்லி தருவாங்களான்னு தெரியாது. இப்படி நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு எப்போது பாடத்திட்டம்னு ஒரு முடிவு பண்ணி சொல்லலாம். கரெக்டு. இது வந்து மாநில அரசு அந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தர மாட்டாங்கன்னு நம்பலாம். அல்லது வந்து இப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து அவங்க மதராசா பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, அவங்க மதப்பாடல் பாடம் மட்டும் நடத்துவாங்க. கிறிஸ்துவர்களும் அதே மாதிரி போய் கான்கிரீஷனை பற்றி பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இது பொது வேலைவாய்ப்புக்கு உதவாது. அப்புறம் வந்துட்டு குருகுல கல்வியில் வந்துட்டு மந்திரம் சொல்லிக் கொடுக்குறோம், இசைப்பள்ளியில் மியூசிக் சொல்லித்தரேன்னு ஆளுகள் வச்சாங்கன்னா மாணவர்களுக்கு பொதுவான அறிவு இருக்காது, அல்லது சமமான அறிவு இருக்காது, அல்லது தேவையான நம்ம சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அறிவெல்லாம் இருக்காது அப்படின்னு சிந்திச்சு பொது பாடத்திட்டத்தை கொண்டுட்டு வந்துடலாம். ஐயா அவங்க என்ன சிந்திச்சாங்கன்னு தெரியாது. இப்படியெல்லாம் சிந்திக்கலாம் அப்படிங்கிறதா நான் சொல்கிறது. இப்படியெல்லாம் ஒரு வேலை சிந்திச்சு கூட கொண்டுட்டு வந்திருக்கலாம். சரி, அதே மாதிரி எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காக எல்லாருக்கும் உடற்கல்வி கொடுக்கணும், நிறைய நேரம் உடற்கல்வியை ஊக்குவிக்கிறதில்ல, இப்படி இது எல்லாத்தையும் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்து அதுக்கு லைசன்ஸ் முறையை கொடுத்து இவங்க தான் பாடம் நடத்தணும், நம்ம சொல் பேச்சு கேட்டு நடக்கிறவங்கள மட்டும்தான் பாடம் நடத்தணும், எங்கள் புத்தகத்தை தான் அடிக்கணும். சிலபஸ் கூட அவங்க கொடுக்கல. முன்னாடி சிலபஸ் கொடுத்தாங்க, வெளியில் புத்தகம் வாங்கிட்டாங்க. இப்போ நானே புத்தகம் அடித்து கொடுக்குறேன், நீ வேறு புத்தகம் அடித்து புது அறிவெல்லாம் கொடுத்துடக்கூடாது. நான் என் புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதை மட்டும் வாசித்து காட்டினா போதும் அப்படின்ற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ ஏன் இந்த தமிழக அரசு தமிழ்நாட்டுக்குள்ளே நான் சொன்னதாக இருக்கணும் அல்லது இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணணும்னு ஆசைப்படுது. இதே தான் மத்திய அரசு ஆசைப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்தியா முழுவதும் இருக்கிறவன் ஆளுக்கு ஒரு மாநிலம்னு வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தந்தா நம்ம இந்தியா முழுக்க எப்படி ஒரே தேர்வு பண்ணுறது? இந்தியா முழுக்க பல்வேறு நிறுவனங்களுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி பெற்ற அனுபவமிக்க அல்லது தகுதியான அல்லது ஒரே சீரான அறிவு கொண்ட அல்லது குறைந்தபட்ச அறிவு கொண்ட அல்லது குறைந்தபட்ச தேவையான விஷயங்களை படிக்கிற அல்லது நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் சொல்கிறேன், இந்தியா முழுவதும் உள்ள விஷயங்களை மொத்தமாக படித்தவங்க. இப்போ ஒரு மாநிலத்தை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு தலைவர்கள் சிறப்பான இடங்கள் அப்படி இப்படின்னு தமிழ்நாடு பெருமைகள் பற்றி படிக்கிறாங்க. மீத 27 மாநிலம் இருக்குது. மீதத்தை யார் படிக்கிறது? சொல்லித்தந்தானே படிப்பாங்க. சொல்லித்தர போகிறது ஏன்னா மத்திய அரசு சிலபஸ் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுக்கு உள்ள மட்டும் நம்ம வந்து விஷயம் தெரியும் ஒழிஞ்சு பிற மாநிலங்கள விஷயங்களோ பிற நாட்டு விஷயங்களோ தெரிய வாய்ப்பில்லை. சரி, இப்படிப்பட்ட நிலையை நீடிக்கக்கூடாதுன்னு ஒரு யூனிஃபார்ம் எஜுகேஷன் துருவப்பட்ட கண்ட்ரின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போது நம்ம எதுக்கிறது, நம்ம வந்து என்ன முன்ன சொன்ன மாதிரி 1 ஓட்டை வேண்டாம், 2 ஓட்டை வேண்டாம், 3 ஓட்டை, இப்போ 3 ஓட்டை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களா தெரியல. ஏன்னா எனக்கு மாநில அரசு படித்தா போதும், மத்திய அரசு தேவையில்லை, உலகளாவிய கல்வி முறையும் தேவையில்லை, எங்கள் மாநிலத்துக்குள்ளே வேலை பார்த்துக்கிறோம், எங்கள் மாநில அரசு எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கும், எங்கள் மாநிலத்தில் இருக்கிறவங்க இருந்தால் போதும் அப்படின்ற காரணத்துக்காக சீரான சிலபஸ் கேட்குறாங்களா? நமக்கு மாநில அரசுக்கு எந்த அடிப்படையில் பிற கல்வி திட்டம் தேவையில்லையோ அப்படின்னு முடிவு பண்ணுதோ அதே மாதிரி மத்திய அரசும் மாநிலத்துக்கு ஒரு கல்வி திட்டம் தேவையில்லை, மத்திய கல்வி திட்டம் இருந்தால் போதுங்கிறதுனால அதை வேண்டான்னு நம்ம வந்து முடிவு பண்ணுறோமா? இப்போ மத்திய கல்வி திட்டம் மாநிலத்தில் என்ன பிரச்சனையை உண்டு பண்ணும்? இவங்க சொல்கிறாங்க மத்திய அரசு திட்டம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? மும்மொழி கல்வி வேண்டாம். சரி, அங்கே மாநில மொழியில் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் கல்வி திட்டம், இப்போ கல்வி திட்டத்தில் என்ன பிரச்சனை? கல்வி திட்டம் அவங்க கொடுக்கறத நாங்கள் வந்து இந்திய அரசுகளை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து தகவல் தெரிஞ்சுக்க மாட்டோம். இப்போ எங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வேண்டாம், தமிழ்நாடு கான்ஸ்டியூஷன் ஒன்று வச்சுக்கிட்டு தமிழ்நாடு சட்டத்தை மட்டும் சொல்லித் தருவோம். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி நாங்கள் சொல்லித்தர மாட்டோம். இந்தியா முழுவதும் இருக்க சட்ட விதிகள், பொதுவான விதிமுறைகளை பற்றி நாங்கள் சொல்லித்தர மாட்டோம். எங்களுக்கு தமிழ்நாடு விதிமுறைகள் மட்டும் போதும், தமிழ்நாட்டில் இருக்கிற சித்த வைத்தியத்தை மட்டும் நாங்கள் கற்றுக்கிட்டா போதும். பிற மாநிலங்கள் இப்போ வந்து எங்களுக்கு வேறு மருத்துவ முறைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லித்தர மாட்டோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டினுடைய வரலாறுகளை மட்டும் ராஜாவிலேருந்து இன்னி வரைக்கும் ஆண்ட விஷயங்களை மட்டும்தான் சொல்லித்தருவோம். பிற மாநிலத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு உங்கள் பாடத்திட்டத்தில் சிறப்பாக கொண்டுட்டு வர போகிறீங்களா? என்ன அடிப்படையில் பாடத்திட்டம் கொண்டாடுறீங்க? சரி, 2020 மத்திய அரசு வந்து பாடத்திட்டத்தை
அதுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணி வெப்சைட்டில் போட்டு கருத்து கேட்டு மாநில அரசையும் கருத்து கேட்டு எல்லாம் முடிவு பண்ணி ரெடி பண்ணிடுச்சு. இந்த காலகட்டத்திலையும் கூட நாங்கள் இனிமேல் மத்திய அரசு பாடத்திட்டத்தை விட உயர்ந்ததாக ஒன்றை தயாரிக்க முடியும், தயாரிப்போம், தயாரித்து மக்களுக்கு வழங்கும். என்னத்தை அல்வா தயாரிக்கிறீங்களா, ஸ்வீட் ஸ்டால் வைக்க போகிறீங்களா தெரியல. எப்போ தயாரிப்பீங்க? அதுக்கு ஒரு காலக்கெடு. என்ன மாதிரி தயாரிக்கிறீங்க? மத்திய அரசில் வேண்டாத விஷயம் என்ன, மாநில அரசில் புதுசாக கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? சரி, மத்திய அரசில் இது வேண்டாம்னா நீக்கிட்டு போங்க. மாநில அரசில் இதை புதுசாக கொடுக்கணும்னா 5 படத்தோட 6வது படமாக வச்சுட்டு போங்க, 7வது படமாக வச்சுட்டு போங்க, 8வது படமாக வச்சுட்டு போங்க. அதெல்லாம் யார் கேட்க போகிறா? எக்ஸ்ட்ரா படம் இது கம்பல்சரி படிக்கணும்னு உலகத்தில் ஒன்றும் இல்லை சொல்லித்தரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. பள்ளிக்கூடத்தில் வெடிய பாடம் நடத்தினாலும் யார் கேட்க போகிறாங்க? உங்களுக்கு பாடத்திட்டம் அந்த மினிமம் அந்த பரீட்சை எழுதுறதுக்குரிய தகுதி தான். சரி, இது முடியட்டும். இன்னொன்று, வேறு நாடுகளில் ஒரே நேரத்தில் பல்வேறு பாடத்திட்டத்தில் படிக்கலாம். அந்த முறையை நம்ம நடைமுறைப்படுத்தணுமா? ஏன் நடைமுறைப்படுத்தலை? இப்போ 9வது வரைக்கும் எந்த மாணவனும் இந்த பாடத்திட்டத்தில் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று படிக்கிறான். சிபிஎஸ்சி சிலபஸுங்கிறது 9வதுக்கு பிறகு தான் பாடம் நடத்துகிறாங்க. மெட்ரிகுலேஷனாக சிபிஎஸ்சியோ பள்ளிக்கூடத்தில் போனீங்கன்னா எல்லா இதுலேயும் பேர் தான் சிபிஎஸ்சி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஸ்டேட் போர்டு ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு, எய்டட் ஸ்கூல் எல்லாமே பாடமெல்லாம் ஒரே இதுதான். 9வதுக்கு பிறகு தான் ஆல் பாஸ். 8வது வரைக்கும் பாடம் நடத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. 9வது தான் பாடம் நடத்தவே நிறைய பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஃபீஸ் வாங்குறதோட சரி அதெல்லாம் விடுங்க. அதில் ஆசிரியர் பிரச்சனை, பள்ளிக்கூடம் பிரச்சனை, பேரண்ட்டு பிரச்சனை, பையனோட பிரச்சனை. இப்போ மக்கள் காசை ஃபீஸை கட்டுறாங்க, பாஸை போட்டான்னு சொல்லிட்டா சந்தோஷம். அவங்க படிக்கிறான்னா படிக்கல, அது வேறு விஷயம் இல்லை. 9வதுல தான் நடத்துகிறாங்க. சரி, நீங்கள் 9வதுக்கு பிறகு பையன் ஏன் ஒரே ஒரு பாடத்திட்டத்தில் தான் படிக்கணுமா? இப்போ இன்டர்நேஷ்னல் சிலபஸ், நம்மளுடைய சிபிஎஸ்சி சிலபஸ், ஸ்டேட் சிலபஸ், இது 3 பார்த்திங்கன்னா பாடத்திட்டத்தில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. தலைப்பு அதே தான் இருக்கும், சப்டைட்டில் அதே தான் இருக்கும். உள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும் பாடம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சூரியனை பற்றி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. மற்றபடியெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரே மாணவன் ஏன் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துலேயும் பரீட்சை படிக்கக்கூடாது, எழுதக்கூடாது? அவன் எதையோ படிக்கிறான், அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சி படித்து எழுதுகிறான், அவனே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறான், குரூப் 4 எழுதுகிறான், குரூப் 2 எழுதுகிறான், குரூப் 1 எழுதுகிறான், எல்லாம் எழுதுகிறான். அதே மாதிரி பல்வேறு விஷயத்தை ஒருத்தர் எழுத முடியல, ஒருத்தர் படிக்கிறான். அவனே ஏன் ஸ்டேட் போர்டு சிலபஸ்லேயே பரீட்சை எழுதக்கூடாது, சிபிஎஸ்சிலே எழுதக்கூடாது, இன்டர்நேஷ்னல் சிலபஸ் எழுதக்கூடாது? நீ இந்த வயசில் இந்த எக்ஸாம் எழுதலான்னு பொதுவாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் ஸ்டேட் போர்டில் எழுதுகிறவனை சிபிஎஸ்சி எழுத பர்மிட் பண்ணல? சிபிஎஸ்சி எழுதுகிறவனை ஏன் இன்டர்நேஷ்னல் சிலபஸில் பரீட்சை எழுத அனுமதிக்கலை? ஒரே வயசில் 14 வயசு முடிஞ்சிருச்சா அவனை 3 பாடமும் எழுதுவதற்கு தயார்படுத்தி 3 பாடத்திலும் அவனை எந்த பாடத்திட்டத்தை வேணுமானோ அவன் பரீட்சை எழுத அவன் தகுதிக்கு எழுதிட்டு போகிறான். நீங்கள் தான் ஒரு பேரியரை போட்டுவிட்டு பாடத்திட்டம் இதை எழுதணும், அதை எழுதிக்கூடாது, இங்கே படித்தோம் அங்கே படிக்கூடாது, இந்த ஸ்கூலில் படித்தோம் அங்கே படிக்கூடாது, இதெல்லாம் வேண்டாத வேலை. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. காலத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டத்தை தயாரிக்கிறவங்களுடைய வேலை. இதெல்லாம் விட்டுவிட்டு அரசியல் பண்ணுறது, மத விஷயங்களை இது பண்ணுறது, ஏதாவது பண்ணிவிட்டு இந்த திட்டம் இவங்களை எதிர்க்கணும், ஆளுங்கட்சி எதிர்க்கணும், எதிர்கட்சி எதிர்க்கணும், மத்திய அரசு எதிர்க்கணும், மாநில அரசுன்னு சொல்லிட்டு மக்களை மண்டையை பிச்சுக்கிட்டு அலைய விடாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை திரும்ப பார்ப்போம்.